ஆமா, அங்க என்ன நடக்கு? அதுவா? என்ன நடக்குது? எங்க? என்னது? பக்கத்து வீட்ல என்னன்னு தெரியல, ஒரே சத்தமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். இல்ல, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. எனக்கு எப்படி தெரியும்? நம்ம என்ன அடுத்த வீட்டு வாசல்ல போய் என்ன நடக்குன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலையிலேருந்து ஏதோ சத்தமா இருந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். என்ன பிரச்சனைலாம் எனக்கு நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டு பிரச்சனை? முதல்ல அடுத்த வீட்டு பிரச்சனையில தலையிடுறத நம்ம முதல்ல நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டினா தான் வாழ்க்கையில வந்து உருப்பிட முடியும். அடுத்த வீட்டு பிரச்சனை நம்ம வந்து பார்க்கவே கூடாது, நம்ம அந்த பக்கமா கேட்கவே கூடாது. நேத்து கூட அவளோட சின்ன பையன் நம்ம நிர்மலா பொண்ணோட பார்க்ல இருந்தான். நான் அதை 2 கண்ணால பார்த்தேன். இருந்தாலும் அது உமாட்ட நான் சொல்லலையே. அவளுக்கே 1008 பிரச்சனை. இதுல இதுவரை நம்ம சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்குதுக்கா. ஆனா அவ ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் ஏதோ சண்டைன்னு நினைக்கேன். மற்றபடி அடுத்த வீட்டு பிரச்சனைக்கெல்லாம் நம்ம போறது கிடையாது. அவங்க மாமியார் போன வாரம் தான் வந்தாங்க. அது ஒரே சண்டை போல. அதனால கூட சண்டையா இருக்கலாம். நம்ம வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கு. நம்ம பிரச்சனை பார்ப்போமா, அவ வீட்டு பிரச்சனை பார்ப்போமா. ஐயோ, அடிச்சுட்டாங்க போலே. நம்ம வேணா போய் கீழே போய்